கதை சொல்லு. அந்த எத்தனை படம் பார்த்திருக்க? தினமும் ஒரு கதை சொல்றியே. ஒரு கல்லோட கதையை கேளுங்க, ஒரு வீரனோட கதையை கேளுங்க. சீருகிற சிங்கம் வீரன் ஒருவனின் கதை, இதீனை வென்ற வீரன் ஒருவனின் கதை. என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இதே உறவுகளுக்கு வணக்கம். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஒரு ராஜகுமார நடுராத்திரி மிரட்டுல தான் குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருந்தானா. அப்போ ஜோரா பெரிய புயல் அடிச்சுதா. படகுல ஒத்தையா யாருக்கும் பயப்படாம தகதகன்னு நின்ற சமுத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருந்தானா. ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் 50% தான் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? பல படையெடுப்புகள், பல சேதாரங்கள், பல அழிவுக்கு பிறகு எஞ்சி இருப்பது வெறும் 50% மட்டும்தான். இதெல்லாம் யார் அழிச்சா? உடனே நீங்க நினைப்பீங்க பாண்டியர்கள் தான் அழிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா சோழர்களுக்கு ஒண்ணுனா உடனே பாண்டியர்கள் தானே கை காட்டுறாங்க. ஆனா பாண்டியர்கள் இந்த கோயில ஒன்னும் செய்யல. அப்பனா அழிச்சது யாரு? சூறையாடல். மண்டபம் இரட்டை அடுக்கு மண்டபம் இருந்திருக்கு, ஆனா இப்பொழுது ஒற்றை அடுக்கு மண்டபம். திருச்சுற்று மாளிகை சுத்தமா கோயில இவ்வளவு சேதாரம் அடைஞ்சும் இன்னும் கம்பீரமா அந்த கோயில் நின்றுகிட்டு தான் இருக்கு. தமிழோட பெருமையை இன்னும் 1000 வருஷத்துக்கு பேசிட்டு தாங்க இருக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். சோழனின் பயணம் தொடரும். என்ன விட்டுருங்கடா. பட்டமே வரல, இல்ல பேச்சு வேற. அந்த சீன்லாம் எங்க இல்ல. வாங்க. சோசியல் மீடியாவிலனா இதை பார்த்துருப்போம், ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப அலைஞ்சோங்க அந்த கோயில்ல. அதுக்கப்புறம் தேடி அலைஞ்சு அந்த சிலையை கண்டுபிடிச்சோம். அந்த காலத்திலேயே இவ்வளவு நுணுக்கமா எப்படி செதுக்கிடுறாங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கும். தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் மாதிரி பெருசா கட்டணும்னு நினைச்சாங்க. ஆனா இங்க உள்ள மண் வளம் சரியில்லாததுனால சின்னதா கட்டினாலும் மிக நுட்பமா கட்டணும் அப்படின்னு பிரம்மாண்டத்தை காட்டாம மிக நுணுக்கத்தை காட்டி வச்சுக்கிறாங்க இங்க உள்ள ஒவ்வொரு சிலையிலையும். இந்த கோயிலுக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டிலேயே சிற்பக்கலையில சிறந்த கோயில்னு எதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இங்க சிற்பக்கலையை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள படிக்கட்டுலனா ஏறி போறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏன்னா அங்க அந்த படிக்கட்டுல கூட சிலையை நிறைய செதுக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி அந்த படிக்கட்டுல ஏறி போலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. அவன் எது கம்னுகிறான்? எதுக்கோசரம் கம்னுகிறான்ற? சார், அவன் காப்பாத்திடுவான்ல? எதுவுமே பண்ண முடியாது சார். எதுவுமே செய்ய முடியாது. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. பதாகைகள் சூழ தாள மேல வாக்கியம் முழங்க. அண்ணே, அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாருங்க. இல்ல, வரட்டும்டா. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. அவன் என்ன சொல்றான் கேப்போம். அங்க போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம். வீடியோ எடுக்கலாம்னு செட் பண்ணி போன்னா வச்சேன் நானு. ஆனா அந்த வீடியோல சம்பந்தம் இல்லாத கண்டென்ட்னா பேசி அந்த வீடியோவே ஃபுல் வேஸ்ட் ஆயிட்டு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, അറിയാം ആദ്യം ഇവിടുന്ന് ബോഡി എങ്ങനെയെങ്കിലും പുറത്തു കടക്കാനുള്ള ഏർപ്പാടുകൾ നമ്മൾ ഉണ്ടാക്കിയില്ലെങ്കിൽ പണ്ടാറടങ്ങ് നമ്മൾ അകത്തു പോകുന്നുള്ള കാര്യം ഉറപ്പിച്ച് പിന്നെ അത് ராம் நீயே சொல்லுடா. இப்போ நம்ம அருண் என்ன சொல்ல வந்தா, இந்த கோயிலோட சிறப்பம்சம் சொல்ல போறாரு. கோயிலோட நேம் ஃபுல்லா சொல்லுங்க. வீடியோ சொல்லுங்க நண்பர்களே. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. கேமரா 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 வேணும். கேமரா கொடுங்கமா. அந்த கேமரா கொடு. அப்புறம் என்ன? அப்ப கேமரா சுடுடா. ஏன்டா? சுடு சுடு சுடு. 1 2 3. சூப்பர் சூப்பர். அட்ரஸ் அவன் கண்டிப்பா அவனுக்கு தெரியும்ல. புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால்
பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்க்க சின்னதா இருந்தாலும் இது கொஞ்சம் வேகமா பறக்கிற பறவைங்க. அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிட்டா பறந்துட்டான் அப்படின்னு. சிட்டுக்குருவி அழிவதற்கு சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னு ஒண்ணு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இதை தாண்டி பல காரணங்கள் இருக்கு. அது என்னன்னா, விவசாய உரங்கள் வந்து ரசாயன உரங்களா மாறிட்டு பாத்தீங்களா, அதனால. ஏன்னா இந்த சிட்டுக்குருவிகள் வந்து விவசாய நிலத்துல உள்ள சின்ன சின்ன புழு பூச்சிகளை தான் உட்கொள்ளும். அதுதான் அதுக்கு வந்து உணவே. அந்த உணவை தான் எடுத்துக்கொண்டு போய் அந்த சின்ன சின்ன புழு பூச்சியை தான் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் கொடுக்கும். இந்த புழு பூச்சிகள் அதிகமா இல்லாம போயிடுச்சு. அதனால பறவைகளுக்கு உணவு கிடைக்காம அழிஞ்சிட்டு. இது ஒரு காரணம். செல்போன் கதிர்வீச்சு, அதுவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. என்னன்னா, நீங்க கையில வச்சுக்கிற அந்த செல்போன் வந்து செல்போன் கிடையாது, சிட்டுக்குருவின் சவப்பெட்டி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், வாழ்ந்திருக்கு. ஆனா பறவைகள் இல்லாத ஊரில் மனிதன் வாழ முடியாது. ஆகவே பறவைகளை பாதுகாப்போம். மிக்க நன்றி. கேமரா ஆன் ஆயிட்டு பேசு. எல்லாருக்கும் வணக்கம். மொபைல் போன் அடிக்ஷன், அது வந்து உங்களை அடிமைப்படுத்தும். அரை மணி நேரம் டெக்ஸ்ட் பண்ற, ஆனா அதுவும் தப்பு தப்பா பண்ற. இங்கிலீஷ்ல பண்ணா கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும். தமிழ்ல டைப் பண்ணி அமிச்சா கூட தமிழ் மொழி வளரும். தமிங்கலத்துல பண்ற, அதாவது தங்கிலீஷ்ல பண்ற. எதுக்கு? தமிழோட ஆங்கிலம் 90 விழுக்காடு கலந்து தங்கிலீஷ் உருவாக்கிட்டேன். தலைக்கு பக்கத்துல போனை வச்சுட்டு தூங்குறத நிப்பாட்டலாம். அந்த கதிர்வீச்சினால நிறைய பாதிப்பு வரும் தெரிஞ்சும் நம்ம ஆளுங்க தலைகிட்ட ஹார்ட் கிட்ட தான் போனை வச்சுப்பாங்க. அதை நிப்பாட்டலாம். அங்க வச்சா சூடு ஏறி குழந்தை பிறக்காது. இன்ஸ்டா ஸ்டோரியோ, யூடியூப் ஷார்ட்ஸோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா அது பேரு உண்மையான ரெஸ்டே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் அது தள்ள அது போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு எண்டே கிடையாது. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஆனா நமக்கு எண்டு இருக்கு. அந்த எண்டுக்குள்ளதான் நம்ம ஏதாவது சாதிக்கணும். அதாவது இவங்கெல்லாம் பேசுறதுக்கு குட். ஆனா ராப்பகலா போறவக்குள்ள போச்சிக்கிட்டே பேசுற அளவுக்கு அதுல என்னங்க இருக்கு? கண்ணுக்குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? உன் நினைப்பாவே இருக்குடி. காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறானோ என்னமோ செல்ல தேய்ச்சிட்டு உட்காந்துக்கிறான். என்ன அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? மண்ணடிட்டு போற டிப்பர்லார் மாதிரி தனியா தெரிகிறாரு. குண்டேட்டர் சும்மா எப்ப ஆத்திரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. நான் ஓடி போக கூடாது. செத்தாலும் பரவாயில்ல. அதுக்கு ஒரு தீப்பொறி வேணும். ஆனா மறுபடியும் அவங்க போக போறேன். ஆனா இப்போ காட்டு தீயை பத்திடுச்சு. அடி கடைசியில் ராக்கியை கொண்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா கதை முடிஞ்சு வச்சு அதுவும் பார்த்தோம். அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி பார்த்தா சாப்பிட்டு